டீனேஜை சேர்ந்த சார்லிக்கு இப்போ அவன் லைஃப்ல ஒரு சூப்பர் அப்கிரேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அவனுடைய அப்பா ஒரு சூப்பர் ஹீரோன்ற ஆச்சரியமூட்டும் தகவலை எதிர்பாராத நேரத்தில் தெரிஞ்சுக்கிறான் சார்லி. அவங்க வீட்டுக்கு கீழே சூப்பர் ஹீரோவான அவங்க அப்பாவுடைய ரகசிய ஹெட் குவார்ட்டர்ஸை கண்டுபிடிக்கிறான். ஆனா சூப்பர் பவரோட ஆபத்தும் சேர்ந்தே பின்னாடி வரும் இல்லையா? அப்படி ஒரு ஆபத்து நேரிடுது. அவங்க அப்பா இல்லாத நேரத்துல அவரை தேடி கெட்ட நபர்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் வராங்க. சார்லி அவங்கள எப்படி சமாளிக்க போறான்? ஹெட் குவார்ட்டர்ஸை ரகசியமா வச்சிருப்பானா? தான் அப்பா ஒரு சூப்பர் ஹீரோன்றத சார்லி ஏத்துக்க தயாரா இருக்கானா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சார்லி எப்படி கையாள போறான்றது தான் கதையே. இன்னைக்கு மூவி ஸ்பாட்லைட்ல தி சீக்ரெட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மூவி மூலியமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜாக் கின்கேடும் அவருடைய மனைவி லில்லி அவங்களுடைய 4 வயது பையனான சார்லி எல்லாரும் நைட் கேம்ப் சைட்ல இருக்காங்க. திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட் கிராஷ் ஆகி அவங்க கேம்ப் சைட்டுக்கு கொஞ்சம் அருகாமையில விழுது. இதை பார்த்த உடனே ஜாக் மட்டும் நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு கிளம்புறாரு. அந்த இடத்தை நோக்கி நெருங்கி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு US ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த ஒருத்தர் வேன் முன்னாடி வந்து நிக்கிறாரு. சடன் பிரேக் போட்டு சார்லி பயந்துட்டே இறங்கி அவரை நெருங்கி அவரை பத்தி விசாரிக்க ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த கேப்டன் சியான் அயான்ஸ் ஜாக்கை கிராஷ் ஆன இடத்துக்கு கூட்டிட்டு போறதா சொல்றாரு. ஸ்பாட்டுக்கு போன பிறகு பழுதாகி கிடக்கிற ஸ்பேஸ் கிராஃப்டை US ஏர்ஃபோர்ஸ் ஜெட் இடிச்சிட்டதாவும் அதுல இருக்க ஒரு ஆர்டிஃபேக்ட் அதாவது கலைப்பொருளை தான் தேடி வந்திருக்கிறதா சொல்றாரு அயான்ஸ். திடீர்னு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஓப்பன் ஆகி உள்ளார இருந்து ஒரு க்ளோயிங் ஆர்ப் அதாவது எனர்ஜி சோர்ஸ்ன்னு அழைக்கப்படுற அந்த ஆர்ப் தன்னால மேல வந்து சியான் அயான்ஸ் கிட்ட வந்து அவரை ஸ்கேன் பண்ணுது. ஆனா அவரை நிராகரிச்சுட்டு அடுத்து ஜாக்கை ஸ்கேன் பண்ணி அவரை தான் தன்னுடைய காப்பாளரா அதாவது காடா தேர்ந்தெடுக்க போறதா சொல்லுது. ஜாக் கைக்கு வந்து சேர்ந்த பிறகு ஸ்பேஸ் கிராஃப்ட் தன்னால டெஸ்ட்ராய் ஆகுது. அப்போ அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஜாக்கை பாதிச்சிடக்கூடாதுன்னு அவரை சுத்தி ஒரு ஷீல்டு ஃபார்ம் ஆகுது. ஆனா அயன்ஸ் பாதிக்கப்பட்டு அவருக்கு பலத்த காயம் ஏற்படுது. இதுதான் ஜாக் சூப்பர் ஹீரோவா மாறின தருணம். இனி ஜாக் தான் இந்த எர்த்துடைய காட். சூப்பர் ஹீரோவா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகிருச்சு. அதனால அவருடைய மனைவிட்ட இருந்தும் பையன்கிட்ட இருந்தும் விலக தொடங்கினாரு ஜாக். ஒரு அப்பாவா தன்னுடைய கடமைகளை செய்ய தவறினாரு. 10 வருஷத்துக்கு பிறகு இப்போ சார்லிக்கு காட் பொசிஷன் மேல இருந்த ஈர்ப்பும் ஜாஸ்தி ஆகிருச்சு. தன்னுடைய அப்பா தான் காடுன்றத தெரியாத போது கூட எல்லாருக்குமே தெரிஞ்சு இருந்த சூப்பர் ஹீரோ காடோடைய தீவிர ரசிகனா மாறி இருந்தான் சார்லி. சார்லியுடைய கிளாஸுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலை விட்டு போயிருந்த மாய மறுபடியும் அவன் படிக்கிற அதே ஸ்கூலுக்கு அவன் படிக்கிற அதே கிளாஸ்லயே வந்து சேர்றா. சார்லியுடைய நெருங்கிய நண்பன் தான் பேரி பர்கர். இவங்க 2 பேரும் ஸ்கூலோடைய பேஸ்பால் டீம்ல இருந்தாங்க. பர்கருக்கு லிசின்னு இன்னொரு பொண்ணு மேல கிரஷ் இருந்துச்சு. மேட்ச் அப்போ சார்லி தி ஸ்குயினோயான்னு அழைக்கப்படுற ஃபாரஸ்ட் டீலன்ற ஒரு பையன் பேஸ்பால் பிளேயரா இருந்தான். ஸ்கூல் டீம்ல அவன் சார்லியோடைய ஆப்போனன்ட் டீமா இருந்தான். மேட்ச் அப்போ சார்லிய வில்லத்தனமா ஸ்குயினோயா டார்கெட் பண்ணி பந்தால அடிச்சு காயப்படுத்திடுறான். பர்கருடைய அண்ணன் பிக் மேக் தான் சார்லிய வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறான். ஜாக் ஃபுல் டைம் சூப்பர் ஹீரோவா மாறின பிறகு லில்லிக்கும் ஜாக்குக்கும் விவாகரத்தாகி இப்போ 2 பேரும் தனித்தனியா தான் இருக்காங்க. லில்லியோட தான் சார்லி இருக்கான். இதனாலேயே சார்லிக்கும் ஜாக்குக்கும் உள்ளார இடைவெளி அதிகமாகிருச்சு. ஜாக் அவனுடைய பிறந்த நாளை அவங்க அப்பாவோட கொண்டாட லில்லி பிளான் பண்ணாங்க. ஆர்கன் டாக்டிகல்ன்ற வெப்பன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட CEO தான் அன்சல் ஆர்கன். அன்சலுக்கு காடை பிடிக்கவே பிடிக்காது. அன்சல் டிவில காடை பத்தி ஏதோ மட்டம் தட்டி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். லில்லி சார்லிய ஜாக் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பர்த்டே பிரசன்டா ஜாக் சார்லிக்கு பேஸ்பால் மிட் கொடுக்கறாரு. ஆனா அவரு கொடுத்தது வலது கைக்குரியது, சார்லியோ இடது கை பிளேயர். ஸோ சார்லிக்கு அந்த பிரசன்ட் பிடிக்கவே இல்லை. அப்புறம் நிட்டெண்டோ ஸ்விட்ச் வீடியோ கேமை பிரசன்ட் பண்றாரு. அவனும் சந்தோஷமா வாங்கிக்கிறான். கொஞ்ச நேரம் 2 பேரும் சேர்ந்து அந்த வீடியோ கேம் விளையாடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஜாக்குக்கு எமர்ஜென்சி அலர்ட் வர சார்லிட்ட முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்ல சார்லி பயங்கரமா கடுப்பாகிறான். உங்களுக்கு என்னை விட உங்க ஒர்க் தானே முக்கியமா போச்சு, எனக்கு தெரியும். நான் அம்மாக்கு கால் பண்ணி வர சொல்லி என்னை பிக்கப் பண்ணிக்க சொல்லிக்கிறேன். நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல ஜாக்கும் என்ன சொல்றதுனே தெரியாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சார்லி அவங்க அம்மாக்கு கால் பண்ணி வர சொல்றதா சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்றான். அவங்க அப்பா கிளம்பின பிறகு லிஸி, பர்கர், மாயா எல்லாரும் ஜாக்குடைய அப்பா வீட்டுக்கு வராங்க. மாயாட்ட பேசிட்டு ஜாக்குடைய ரூமுக்கு போக சார்லி எதிர்பாராத விதமா அங்க இருந்த சீக்ரெட் டோரை ஓபன் பண்ணிடுறான். அங்க இருந்த லேப் செட்டப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சூட்ஸ் எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் அவங்க 4 பேருக்கும் ஜாக் தான் கார்டுன்னு தெரிய வருது. அங்க இருந்த கார்டுடைய ஒவ்வொரு டிவைஸையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க. அன்சல் ஆர்கன் அவன் ஆட்களோட ரொம்ப நாளா காடை ட்ராக் பண்ண முயற்சி செஞ்சுட்டே இருக்கான். அன்சலுக்கு எப்படியாவது எனர்ஜி ஆர்பை எடுக்கணும். அயன்ஸும் இப்போ அன்சலோட தான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொரு முறையும் கார்டுடைய லேப் லொகேஷனை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சு தோத்து போறாங்க. அன்சல் அயான்ஸுக்கு கொடுக்குற கடைசி வாரம் இதுதான். அதுக்குள்ளார கார்டு இருக்க லொகேஷனை கண்டுபிடிக்கலன்னா ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு எச்சரிச்சுட்டு போறான். லேப்ல பசங்க 3D பிரிண்டிங் மிஷினை பாக்குறாங்க. அங்க இருக்க டிவைசஸை ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறாங்க. பவர் பேண்ட், கன், விங் பேக், பிரேஸ்லெட், மேஜிக்கல் போர்ட்டர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இந்த டிவைசஸ் எல்லாத்தையும் இன்னும் பிரமாதமா எப்படி யூஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஸோ டிவைசஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கார்டுடைய வேன்ல மறுநாள் ஸ்கூலுக்கு போய்
கிளாஸ் டெஸ்ட்ல மேஜிக்கல் போர்ட்டரை வச்சு சீட் பண்றாங்க. தென் பிரேஸ்லெட்டை வச்சு சார்லி த ஸ்குயினோயாவை பேஸ்பால்ல வீழ்த்துறான். இது மாதிரி சம்பவங்கள் எல்லாத்தையும் பசங்க ஜாலியா செஞ்சுட்டு இருக்க, மறுபக்கம் அயன்ஸ் டிவைஸ் உபயோகத்தின் மூலமாவும் ஜிகார்ட் உடைய மொபைல் மூலமாவும் லொகேஷனை ட்ராக் பண்ணிடுறான். பசங்க மறுபடியும் வேனை எடுத்துட்டு லேபுக்கு போக எனர்ஜி சோர்ஸ் லொகேஷனையும் ட்ராக் பண்ணிடுறாங்க. சார்லிக்கு அவங்க அப்பாட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இது மாதிரி என் வேலை இன்னும் முடியல, நான் வர இன்னும் 2 நாள் ஆகும், அதுக்கப்புறம் நான் உன்னோட கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்றாரு. பசங்க அன்னைக்கு ராத்திரியும் கார்டுடைய சீக்ரெட் ஹெட் குவார்டர்ஸ்ல தான் தங்கி இருந்தாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி சார்லி மாயாக்கு துர்நாற்றவாய் மாயான்னு பேர் வச்சு வம்பிழுத்ததுனாலதான் மாயா ஊரை விட்டு போயிட்டதா சார்லி நினைச்சிட்டு இருந்தா. ஆனா உண்மையான காரணம் அது கிடையாது. மாயாவுடைய அம்மாக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதுனாலதான் ஊரை விட்டு போயிட்டதா மாயா சொல்றா. அயன்ஸும் அன்சலுடைய மத்த டீம் மெம்பர்ஸும் எனர்ஜி சோர்ஸை ட்ராக் பண்ணி அந்த லொகேஷனுக்கு வந்து சேர்றாங்க. பசங்க எல்லாரும் அண்டர் கிரவுண்ட்ல சீக்ரெட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்காங்க, லிசியை தவிர. லிசி கவனிக்காத நேரத்துல அன்சலுடைய ஆட்கள் வீட்டை உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சு அன்சலுக்கும் கால் பண்ணி தகவல் சொல்லி அதே லொகேஷனுக்கு வர சொல்லிடுறாங்க. எதிரிகள் பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சு எனர்ஜி சோர்ஸை தேடி வர மாயா, சார்லி, பர்கர் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வரதை தெரிஞ்சுக்கிட்டு ரகசியமா பதுங்கிக்கிறாங்க. அங்க வருகை தந்திருந்த அன்சல்ட்ட லிசி எப்படியோ மாட்டிக்கிறா. அவ மட்டும் இல்ல, அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் பர்கருடைய அண்ணன் பிக் மேக்கும் லிசியை பார்க்க வந்து அவனும் மாட்டிக்கிறான். சோ இவங்க 2 பேரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு எனர்ஜி சோர்ஸை கொடுக்க சொல்லி அன்சல் மிரட்ட அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார சார்லி எனர்ஜி சோர்ஸை எடுத்துக்கிறான். அவன் அதை தொட்ட உடனே பூமியோட அழிவு சார்லிக்கு கண்ணில் தெரியுது. இந்த 3 பசங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்றதுக்குள்ளார அன்சல் ஹெட் குவார்டர்ஸை சுத்தி எல்லா இடத்துலயும் பாம்பு செட் பண்ணிடுறான். பர்கர் பவர் பேண்டை வச்சு அன்சலை மயக்கமடைய செஞ்சு வீல் சேர்ல வச்சு தனியா எடுத்துட்டு வந்துடுறான். அவனை கட்டி போட்டு மயக்கத்துல இருந்து எழுந்த பிறகு எனர்ஜி சோர்ஸை எதுக்கு அவங்க கையாளணும்னு ஆசைப்படுறாங்கன்னு பசங்க கேட்க, அதுக்கு அன்சல் அது ஏலியன்ஸோட வெப்பன் சோர்ஸ்னும் அதை வச்சு நிறைய வெப்பன்ஸ் டெவலப் பண்ணி வேர்ல்டு இஷ்யூஸை சரி பண்ண முடியும்னு சொல்றான். சார்லி எனர்ஜி சோர்ஸ் கார்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்ல, அன்சல் எனர்ஜி சோர்ஸ் கார்டுக்கு சொந்தம் இல்ல, ஆனா அவன் அதை சொந்தமாக்கிக்கிட்டான்னு சொல்றான் அன்சல். இதுக்கு இடையில ஜாக் லில்லிக்கு கால் பண்ணி சார்லியை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது சார்லி இன்னும் ஜாக்குடைய வீட்டுல தான் இருக்கான்னு. உடனடியா செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணி அங்க நடக்கிற பிரச்சனையை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு ஜாக். ஆபத்துல இருக்க பசங்களை காப்பாத்த உடனடியா விரைந்து போறாரு. பசங்க அப்பதான் அன்சலோட ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்காங்க. எங்க நண்பர்களை விடுவிச்சா எனர்ஜி சோர்ஸை தரோன்னு சொல்ல அன்சல் சம்மதம் தெரிவிக்கிறான். பசங்க எனர்ஜி சோர்ஸை கொடுக்க அதை வாங்கிட்டு அன்சல் அவங்கள விடுவிக்க மறுத்துடுறான். அன்சல் அவங்கள ஏமாத்திட்டான்னு மகிழ்ச்சி அடைய அப்போதான் தெரிய வருது அவன் கையில கிடைச்சது போலி எனர்ஜி சோர்ஸ்னு. அதை பசங்க 3D பிரிண்டர் மூலமா உருவாக்கி கொடுத்திருந்தாங்க. இது அன்சலுக்கு தெரிய வர்றதுக்குள்ள உடனடியா ஹெட் குவார்டர்ஸ்ல பவர்ஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு பசங்க தப்பிக்க முயற்சி செய்யறாங்க. அப்போதான் எதிரிகளுக்கும் பசங்களுக்கும் சண்டை நடக்குது. பர்கர் அவன் கையில இருந்த போர்ட்டலை வச்சு கன் ஷாட்ல இருந்து தப்பிக்கிறான். போர்ட்டலோட இன்னொரு எண்டு ஸ்கூல் லாக்கர்ல இருக்கு. வேண்டையும் போர்ட்டரையும் வச்சு பிக் மேக்கும் பர்கரும் எதிரிகளை அட்டாக் பண்றாங்க. அயன்ஸ் எனர்ஜி சோர்ஸ் சார்லிட்ட இருந்து கைப்பற்ற அது தொட்ட பிறகுதான் அன்சலால உலகம் அழிய போற எதிர்காலத்தை அயன்ஸால பார்க்க முடியுது. ஆல்ரெடி அன்சல் பசங்களை கொல்ல வேற தயாராகிட்டான். இதுக்கு மேல அவனை நம்ப கூடாதுன்னு முடிவெடுத்து அன்சலை அயன்ஸ் எதிர்க்க சரியா அந்த நேரத்துல பர்கர் சாமர்த்தியமா செயல்பட்டு எனர்ஜி சோர்ஸை சேஃபா வைக்க போர்ட்டல் மூலியமா இன்னொரு எண்டுல இருக்க போர்ட்டல்ல பிளேஸ் பண்ணிடுறான் பர்கர். அதுக்குள்ளார ஜாக் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. பசங்களை காப்பாத்த ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி உள்ளார வந்து அன்சலையும் அவன் டீமையும் எதிர்க்கிறாரு. ஏற்கனவே ஜாக்குடைய சூட்ல பவர் லோவா இருந்துச்சு. அதை போட்டுட்டு சமாளிச்சு ஃபைட் பண்ண அதுக்குள்ளார அன்சல் எப்படியோ மேனேஜ் பண்ணி லேப்ல இருந்த ஜாக்குடைய இன்னொரு சூட்டை எடுத்துக்கிறான். சூட்டை வச்சு ஜாக்கை அட்டாக் பண்ணிட்டு பர்கரை தன்னோட கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறான் அன்சல். ஹெட் குவார்டர்ஸை சுத்தி எல்லா இடத்துலயும் பாம்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டான் அன்சல். இங்க இருந்து ஸ்கூலுக்கு போக எல்லாருக்குமான ஜெட் பேடை 3D பிரிண்டிங் மிஷின் மூலமா பிரிண்ட் பண்ண முடிவெடுக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே 3D பிரிண்டிங் மிஷின் பழுதாகி இருந்த நிலையில எதிர்பாராத விதமா சார்லி மாயா மிஷினுக்குள்ளார மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ஹோல் சிஸ்டத்தையும் அன்சல் லாக் பண்ணிட்டு போயிருந்ததுனால ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கே கோட் போட்டு சிஸ்டமை கிராக் பண்ணணும். லாக் ஆன மிஷினை பாஸ்கோட் டைப் பண்ணி லிசி தான் வெளியே கொண்டு வரணும். 10,000 என்ன நம்பரா வேணா இருக்கலாம் அந்த பாஸ்கோட். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார 10,000 நம்பரையும் ட்ரை பண்றா. பவர் வாட்சை போட்டு ஸ்பீடா என்டர் பண்றா. ஒரு வழியா கடைசி நிமிஷத்துல லிசி பாஸ்கோட கண்டுபிடிச்சு ஹெட் குவார்டர்ஸ் லாக் ஆன எல்லா டோர்ஸையும் ஓபன் பண்றா, இன்க்ளூடிங் 3D பிரிண்டிங் மிஷினோடது. சார்லி மாயாவும் வெளியே வராங்க. ஃபைனலா அங்க இருக்க 6 பேரும் லிசி, பிக் மேக், சார்லி, மாயா, ஜாக், அயன்ஸ் எல்லாரும் 3D ஜெட் பேடை உபயோகப்படுத்தி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வெளியே கிளம்பிடுறாங்க. ஹெட் குவார்டர்ஸை விட்டு வெளியே வந்த பிறகும் அன்சலுடைய ஆட்கள் ஜாக் அண்ட் டீமை தேடி ஹெட் குவார்டர்ஸ்க்கு வராங்க. அயன்ஸ் அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் அன்சலை கவனிங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு. இவங்களுக்கு முன்னாடி ஸ்கூல்ல ரீச் ஆன அன்சல் பர்கரை கூட்டிட்டு லாக்கர் இருக்க இடத்துக்கு போறான். எனர்ஜி சோர்ஸை தேடுறாங்க. லாக்கருக்குள்ளார இருந்து ஏதோ சத்தம் கேட்டு ஸ்கூல் ஒர்க்கர்ஸ் பர்கருடைய லாக்கர்ல இருந்து எனர்ஜி சோர்ஸை எடுத்துட்டு அதை ப்ரொஃபசர்கிட்ட ஒப்படைச்சிட்டதா ப்ரொஃபசரே வந்து சொல்றாங்க. அதை ப்ரொஃபசர் மறுபடியும்
எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தரும்போது அன்சலுடைய பேச்சு நம்பும் வகையா இல்லாததுனால ப்ரொஃபசர் எனர்ஜி சோர்ஸ பர்கர்ட்ட ஒப்படைச்சிட்டு அவனை அன்சல்ட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. பர்கரை தேடி ஜாக் ஸ்கூல்ல வந்து சேர்றாரு. ஸ்கூல்ல ப்ராம் நடந்துட்டு இருந்த இடத்துல பர்கர் போய் ஒளிஞ்சுக்கிறான். அன்சல் அவனை கண்டுபிடிச்சு அவனை தாக்க போக சரியா அந்த சமயத்துல ஜாக் வராரு. ஜாக் சார்லியையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் வேன்லயே வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா ஜாக்குக்கு உதவணும்ன்ற எண்ணத்துல பசங்க ப்ராம் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. பர்கர் எனர்ஜி சோர்ஸ ஜாக்ட சேர்க்கிறான். அவரு தான் சூட்டுக்கு தேவையான பவர்ஸ் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிக்கிறாரு. ஜாக் எனர்ஜி சோர்ஸ சார்லிட்ட கொடுத்துட்டு அன்சலை சேஸ் பண்றாரு. சண்டை போட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு அன்சலுடைய சூட் ரொம்ப சூடாகுது. ஏன்னு ஜாக்ட ரீசன் கேட்கும்போது அன்சல் அவசரத்துல வின்டர் சூட்டை போட்டுட்டு வந்துட்டதா ஜாக் சொல்றாரு. சோ நடுவுல ரெஸ்ட் எடுத்து சண்டை போடுறேன்ற பேர்ல ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்கான் அன்சல். ஒரு கட்டத்துல அன்சல் சார்லிய பிடிச்சு வச்சுட்டு ஜாக்ட இருந்து எனர்ஜி சோர்ஸ கைப்பற்ற நினைக்க ஜாக் எனர்ஜி சோர்ஸ தூக்கி போடுற மாதிரி ஏமாத்த அன்சலும் சார்லிய விடுவிச்சிடுறான். சார்லி உடனடியா போய் ஒரு கிரெனேடை எடுத்து எனர்ஜி சோர்ஸ் பால்ல பொருத்தும்படி செய்யறான். கிரெனேட் வெடிக்க எனர்ஜி சோர்ஸ் பாலோட சேர்ந்து அன்சலும் மறைஞ்சு போயிடுறான். லில்லி ஜாக் சார்லியை தேடி ஸ்கூலுக்கு வந்து சேர்றாங்க. எல்லாரும் சேஃபா இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியே வருது. சார்லி மாயாவோட டான்ஸ் ஆடுறான் அவங்க அப்பா அம்மா முன்னாடியே. அதோட நிக்கல, இதுல ஒரு கிஸ் வேற. இதுக்கு பிறகு சார்லியும் ஜாக்கும் ஒன்னா சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தொடங்குறாங்க. ஜாக்குக்கு ஒரு அலர்ட் வருது. ஜாக்கோட ஒர்க் பண்ண இப்போலாம் சார்லியும் சேர்ந்து போறான். ஜாக் சார்லி கிட்ட புதிய ஜி மொபைல காமிக்கிறாரு. இப்போ அயன்ஸும் ஜாக் சார்லியோட டீம் மெம்பர்ல ஒருத்தரா சேர்ந்துட்டாரு. அயன்ஸ் மிஷன் கண்ட்ரோலுடைய ஹெட்டா பணியாற்றி வராரு. ஸ்டில் இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃபை பத்தி அவருடைய பாட்காஸ்ட்டை தொடர்ந்து வந்தாரு. பிக் மேக்கும் லிஸியும் ஸ்டில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிஸை பிளான் பண்றாங்க. பர்கர் டிஜே வாகிட்டான். மாயா இப்போ சிஐஏல இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கா. கின்கேட்ஸ் எல்லாரும் இப்ப கிரைமை எதிர்த்து தடுக்கிற ஒரு குடும்பத்தினரா மாறிட்டாங்க. மறைஞ்சு போன அன்சலோ மனிதர்களே இல்லாத வேற ஒரு டைமென்ஷன்ல மாட்டிக்கிட்டான். தப்பிக்க வழி தெரியாம இன்னும் தவிச்சு வரான்.